இந்த வீடியோவோட ஒரே டேக்அவே இதுதான். ஹெல்த் இன்சூரன்ஸோ, டெர்ம் இன்சூரன்ஸோ எப்போ வாங்குறது நல்ல ஸ்டேஜ்னா, ஹெல்த் செக்கப், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிட்டேன். அந்த மாரி பெருமையெல்லாம் சொல்லாதீங்க. எந்த ஹெல்த் செக்கப்பும் பண்ணாததுக்கு முன்னாடி வாங்கிக்கிறது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ். ஏன்னா, அந்த ஹெல்த் செக்கப்ல 100 பேர் தப்பிச்சுப்பாங்க. ஏன்னா பாசிட்டிவ் நல்லா இருப்பாங்க. ஹெல்த்தி ஸ்டேட்டஸ்ல தான் அந்த ரிப்போர்ட் வரும். ஒருத்தர் 2 பேருக்கு மேஜர் ஹெல்த் செட்பேக் ரிவீல் ஆகும். அப்ப நான் அவங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பக்கமே வர முடியாது. ஒரு சில பேருக்கு மைனர் இஷ்யூ, ப்ரீ டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், ஆஸ்மா இது ரிவீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மெடிகேஷன் கூட ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லுவாரு டாக்டர். ஆனா, அந்த கொலஸ்ட்ரால் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கி குடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சம்டைம்ஸ் ஃபேட்டி லிவர்லாம் சொல்லிட்டாங்கன்னா, நல்ல பிராண்ட்ல கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால தான் நான் இந்த மெசேஜ சொல்லிக்கிறேன். இந்த 2 மிட்டாய் மாத்திரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டெர்ம் இன்சூரன்ஸ் ஹெல்த்தியா இருக்கும்போது வாங்கிட்டு, அந்த வேலைய முடிச்சுட்டு, அப்புறம் நீங்க ஏதோ ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிங்க. அந்த வேலைய முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் கழிச்சுட்டு. உடனே பண்ணா கூட அது தப்பு தான்னு நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் ஹெல்த் செக்கப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான மெசேஜா எடுத்துக்காதீங்க இது. எங்கேயாவது போய் ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிருது. ஒரு லேப்லயோ, ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ போய் உங்க உங்க ஆஃபீஸ்லேருந்து கூட்டு போறாங்க. ஃப்ரீயா ஹெல்த் செக்கப் பண்றோம். ஒரு எம்ப்ளாயி பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல 100 எம்ப்ளாயி தப்பிச்சுக்குவாங்க. 4 பேர் மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்த் செக் பேக் இருக்கிறத ரிவீல் ஆகும். அது ரிவீல் ஆகுறது மைனர் இஷ்யூவா தான் இருக்கும். அதனால இன்னும் டாக்டர் கூட ட்ரீட்மெண்ட்லாம் வேண்டாம். நீங்க பார்த்துக்கோங்க. ஃபுட் ஹேபிட்ஸ மாத்துங்க. லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ மாத்துங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. ஆனா, இந்த டேட்டாவ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸோ, டெர்ம் இன்சூரன்ஸோ வாங்கும்போது கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாயிரும். ஏன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் திஸ்: டேக் இட் ஏர்லியர், டேக் இட் பிஃபோர் எனி ஹெல்த் செக்அப். பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். பண்றதுக்கு முன்னாடி வாங்குறது நல்லதுன்னு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். அவ்வளவுதான். ஓகே, லெட் மீ கெட் இன் டு திஸ் வீடியோ. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹவு ஐம் ரன்னிங் திஸ் ஒர்க். அவ்வளோதான். அதுதான் நான் சொல்லிக்க போகிறேன். வேற எதுவும் இந்த வீடியோவில் டேக்கவே இருக்காது. ஓகே, நான் இந்த 3.5 இயர்ஸ் ஜேர்னியில் எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சுட்டேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வெறும் கன்சல்டிங் பண்ணிட்டு ஒதுங்கிக்குவோன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த பிராண்டில் வாங்கினா இதுக்குன்னு சொல்லிட்டு என்னை யூஸ் பண்ணிப்பாங்க. ஐ ஹேவ் அ ட்ரஸ்டட் பர்சன் ஹூ இஸ் இஷ்யூயிங் டேர்ம் இன்சூரன்ஸ். ஹீஸ் டேக்கிங் லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி. டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நானே இஷ்யூ பண்ணுவேன். நான் ஒரு சில நேரம் அவங்களுக்கு அந்த பிராண்டு பிடிச்சிருந்துச்சு, என்ன இது அப்படின்னா. இது இப்படி தான் நான் பண்ண ஆரம்பித்தேன். பட் இந்த இந்த வருஷத்துலேருந்து நான் ரொம்பவே ஐ ஃபீல் லைக் ஐ ஹாவ் டு ஆஃபர் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட். இந்த டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ் டொமைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்களோ அவங்க தான் பொறுப்பு. அது மொத்தம் தான் டிஸ்கிளைமரில் போட்டிருக்கேன். ஏன்னா என்னோட வீடியோ பார்த்து இந்த டெசிஷன் எடுக்காதீங்க. ஓகே, நவ் லெட் மீ கெட் இன் டு திஸ். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் முன்னாடிலாம் ஒரு அட்வைசர் மூலிமா வாங்குவாங்க. இல்லாட்டி ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய வந்துருச்சு. ரொம்ப சம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் ப்ரொஜெக்டிங் ஆஸ் இஃப் தே ஆர் த சேவியர் ஆஃப் த வேர்ல்டு. கரெக்டாக இல்லையா? இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பிரச்சனை பண்ணுற என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நான் டேர்ம் இன்சூரன்ஸில் ரொம்ப விரும்பி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடும். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு அட்வைசர் சேனலில் வாங்குவாங்க, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்குவாங்க, மிஞ்சி போனால் ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்குவாங்க. கரெக்டாக இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் எவ்ரி மார்க்கெட் பிளேஸ், நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் டேர்ம் இன்சூரன்ஸ் விற்க மாட்டாங்கன்னு என்ன நினச்சோங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஸோ எவ்ரி மார்க்கெட் பிளேஸ், நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதில் டேர்ம் இன்சூரன்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனி வெப்சைட் வேர் யூ கேன் பை ஸ்டாக்ஸ், தே ஆல்சோ ஸ்டார்டட் செல்லிங் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தே ஆர் ஆல்சோ ஸ்டார்டட் செல்லிங் டேர்ம் இன்சூரன்ஸ். ஓகேவா? முக்கியமான பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் மூலியமா, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலியமா, அஃபீஷியல் வெப்சைட் மூலியமா வாங்குறாங்க. ஸோ நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்ட்ரக்சர் பண்ணுற வித மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க அப்படின்னாக்கா, நான் என்ன பண்ணுவேன்னா, கன்சல்டிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அந்த ஃபஸ்ட் இயர் ப்ரீமியமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். த ரீசன் வை ஐ சே திஸ் இஸ் தட், இதுக்கு காரணம் 2. எங்கெங்கேயோ தெர் ஆர் 1000 பிளேசஸ் தீஸ் பீப்புள் கேன் பை டேர்ம் இன்சூரன்ஸ். எனக்கு கன்சல்டிங் ஃபீ பே பண்ணி, கன்சல்டிங் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்துட்டு தென் தே டேக் அ டெசிஷன். சரி, அவ்வளோ தூரம் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு நம்ம கொடுக்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் என்னோட பிஸ்னஸுமே இப்போ அவ்வளோ கம்மியாயிருச்சு. லைக் மந்த்லி நான் ஒரு 5 பேருக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தேன் போன வருஷம். இப்போ நான் மாதம் 2 பேருக்கு தான் நான் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணுறேன். சரி, அவங்களால என்கிட்ட வாங்கும்போது ஐ தாட் ஐ வில் எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் பேக் டு தம். தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஐ எம் ஸ்டார்டட் கிவிங் தட் ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் டு மை கிளைண்ட்ஸ். அதுவே முழுசாக ஆனுவலி பே பண்ணும்போது தான் பண்ண முடியுது. ஓகேவா? தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஓகே, எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு
சப்போர்ட் பண்றவங்க வந்து இட்ஸ் லைக் தே ஹேவ் தட் மைண்ட் செட். ஒரு விஷயத்த நம்ம கன்சல்டிங் ஃபீ பே பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாத்திரம் மெசேஜ் பண்ணுங்கன்னு நான் எவ்வளவோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன் நானு. அது ஒர்த் இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே ரேண்டம் கால் பண்ணுவாங்க, ரேண்டமா மெசேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். பட் என்கிட்ட கன்சல்டிங் பண்ணி தே ஆர் டேக்கிங் ப்ராடக்ட் த்ரூ மீங்கும்போது ஐ திங்க் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தீஸ் பீப்புள் ஐ எம் ஏபிள் டு சஸ்டெயின். So I have to thank them also. I have to thank Tamil community. Not everyone. ஏன்னா அவ்வளோ ரேண்டம் கால் வரும் எனக்கு. இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு டாடா ஏல பரம் ரக்ஷான்னு சொல்லிட்டு, அந்த ப்ராடக்டோட வீடியோ போட்டிருப்பேன் நான். இந்த மாதம் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ரேண்டம் கால். நான் தான் கன்சல்டிங் தான் பண்ணி தான் இஷ்யூ பண்ணுவேன்னு சொல்லியாச்சு, அப்புறம் எதுக்குங்க மெசேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. See, my way of doing things is different, especially because நான் இந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த லாஸ்ட் 3.5 yearsல I've got very beautiful clients. They are ஒரு இன்னைக்கு கூட ஒருத்தங்களுக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஃபினான்ஷியல் அண்டர்ரைட்டிங்கில் இஷ்யூ வந்துருமோன்னு நினச்சேன் நான். ஏன்னா இந்த டேர்ம் இன்சூரன்ஸுங்கிறது மாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, நல்ல இன்கம் ப்ரூஃப்லாம் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆகும்போது எனக்குமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். ஏன் இப்படி லேட் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது திருப்பி திருப்பி டாக்குமெண்டேஷன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது இந்த ப்ராசஸில் எல்லாத்துலேயுமே கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் நானே ஃபில்டர் பண்ணிடுறேன் ஆரம்பத்திலேயே. அண்ட் கிளைண்ட்ஸ் ஹவ் பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் டு மீ. ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் மை ஜேர்னி ஆஃப் ஹவு தமிழ் பீப்புள் ஹவ் ஹெல்ப் மீ சஸ்டைன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணா யூ கேன் கோ டு venkatfin.com ஆர் என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை அது உங்களுக்கு பிடிக்கலன்னா மெசேஜ் பண்ணாமையாவது இருந்துக்கோங்க. அட்லீஸ்ட் என் டைமாவது சேவ் ஆகும். நான் வேறு வேலையை பண்ணிகிட்டு இருப்பேன் நான். ஏன்னா உங்களுக்கே நான் சொல்கிறேன், இதை நான் பெருசாக சஸ்டெயின் பண்ண முடியாது லாங் டேர்ம்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்ரி ஒன் ஸ்டார்டட் செல்லிங் டேர்ம் இன்சூரன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.